புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே உள்ள அம்மா சத்திரத்தில் சேலத்திலிருந்து வந்த பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது. விமானத்தின் பாகம் சேதமடைந்ததால் அந்த விமானத்தை ஓட்டி வந்த விமானி சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை தரையிறக்கியிருக்கிறார். புதுக்கோட்டை அருகே பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைக்கிறார். ஷேக் அப்துல்லா, என்ன நடந்தது? பயிற்சி விமானம் கீழே விழுந்தது எவ்வாறு? சேலத்திலிருந்து சிறிய ரக பயிற்சி விமானம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை பகுதியில வான்வெளியில பறந்திருக்கு. அப்போது அந்த விமானத்துல முன்பாகம் சேதமடைந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த விமானி பெரிய விபத்து ஏற்படுவதற்குள்ள சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை தரையிறக்கியிருக்காரு. குறிப்பா இந்த நார்த்தாமலை அருகே உள்ள அம்மாச்சத்திரம் பகுதியில தான் இந்த விமானத்தை இறக்கியிருக்காரு. குறிப்பா புதுக்கோட்டை காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில தான் அந்த அம்மாச்சத்திரம் பகுதி இருக்கு. சாலையிலேயே அந்த விமானம் சிறிய ரக பயிற்சி விமானம் தரையிறக்கப்பட்டதால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. இதனையடுத்து வழியாக சென்ற அனைவருமே வாகனங்களை நிறுத்திவிட்டு உடனடியாக அந்த விமானத்திற்கு என்ன ஆனது, அந்த விமானத்துல வந்தவங்களுக்கு என்ன ஆனதுன்னு போய் பார்த்தாங்க. அந்த விமானத்தை சிறிய ரக பயிற்சி விமானத்தை பொறுத்தவரைக்கும் இருவர் தான் வந்திருக்காங்க. அதுல ஒருவர் விமானி, மற்றொருவர் கூட இருந்திருக்காரு. அந்த இருவருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்ல. விமானி சாதுரியமாக, அதாவது விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனடியாக சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியிருக்காரு. தரையிறக்கப்பட்ட இடம் சாலைன்றனால உடனடியாக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விமானத்தை அந்த சாலையில் இருந்து தள்ளி சென்று அப்புறப்படுத்தி சாலைக்கு ஓரமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. உடனடியாக இந்த சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் தற்போது இது குறித்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த விமானம் சேலத்திலிருந்து வந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து அந்த தொழில்நுட்ப கோளாறால் தரையிறக்கப்பட்ட சிறிய விமானத்தை பார்வையிட்டாங்க. உடனடியாக அந்த காவல்துறையினர் அங்கு கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தி தற்போது காவல்துறையின் பாதுகாப்போடு அந்த விமானமானது திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாச்சத்திரம் பகுதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய நேரங்களில் விசாரணை நடத்தும் பொழுது விமானத்திற்கு என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது, எதனால் விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டது, விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டதால் எது மாதிரியான அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது என்பது தெரிய வரும். விமானியோட சாதுரியமாக அந்த செயல்பட்டு சிறிய ரக பயிற்சி விமானத்தை தரையிறக்கனால அந்த பகுதியில் நடக்க இருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பொதுமக்கள் அந்த தரையிறக்கப்பட்ட விமானத்தை பார்ப்பதற்கு அந்த பகுதியில் குவிந்துட்டு வந்துட்டாங்க. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.